தேவனுடைய நாமம் இப்பொழுதாக இந்த 17வது நாளில் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால நம்மை நடத்தி வருகிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கிறது. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்துவீராக நாங்கள் சென்றிருக்கிறோம். இந்த 17வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த 21 நாள் ஜெபத்தில் 17வது நாளில் தேவன் எங்களை நடத்துவீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய கருத்தங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை. பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை. நல்லதையே போதிக்கிற போதகரே ஆராதனை. நல்லதையே போதிக்கிற போதகரே ஆராதனை. போதிப்பதில் யோனாவிலும் பெரியவரே ஆராதனை. போதிப்பதில் யோனாவிலும் பெரியவரே, பெரியவரே ஆராதனை. யோசனையில் பெரியவரே சிறந்தவரே ஆராதனை. யோசனையில் பெரியவரே சிறந்தவரே ஆராதனை. ஞானத்திலே சாலமோனிலும் பெரியவரே, ஞானத்திலே சாலமோனிலும் பெரியவரே, பெரியவரே ஆராதனை. உயர்ந்தவரே ஆராதனை. பெரியவரே ஆராதனை. உயர்ந்தவரே ஆராதனை. விசுவாசத்தை தொடங்கினீரே முடிப்பவரே, விசுவாசத்தை தொடங்கினீரே முடிப்பவரே ஆராதனை. விசுவாசத்தில் ஆபிரகாமிலும் பெரியவரே, விசுவாசத்தில் ஆபிரகாமிலும் பெரியவரே, பெரியவரே ஆராதனை. பெரியவரே பயபக்திக்கு உரியவரே பாத்திரரே, பயபக்திக்கு உரியவரே பாத்திரரே ஆராதனை. பயபக்தியில் ஆலயத்திலும் பெரியவரே, பயபக்தியில் ஆலயத்திலும் பெரியவரே, பெரியவரே ஆராதனை. உயர்ந்தவரே, பெரியவரே
சகலவித வல்லமையும் உடையவரே, சகலவித வல்லமையும் உடையவரே. ஆராதனை வல்லமையில் சாத்தானிலும் பெரியவரே, வல்லமையில் சாத்தானிலும் பெரியவரே, பெரியவரே. ஆராதனை உயர்ந்தவரே, ஆராதனை பெரியவரே, ஆராதனை உயர்ந்தவரே. சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவரே ஆராதனை, பெரியவரே பெரியவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை மூடி, எங்கள் பெரிய தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், எங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம், எங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே, ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையும் நீதியையும் நீர் ஈவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையும் நீதியையும் நீர் ஈவாய் தந்தீரே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திரர். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திரர். இந்த வார்த்தையை சொல்லுவோமா? இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திரர். இந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளல். ஆராதிக்கிறோம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் காரண, இயேசுவே நீர் காரண,
இயேசுவே நிற்காரணர் என் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளல் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம் ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவர் இயேசுவர் ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவன துதித்திட வந்தோ தூயவர் இயேசுவையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். துதிக்க வந்திருக்கிறோம் எங்கள் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவரை இந்த நாளில துதிக்க வந்திருக்கிறோம். இம்மட்டுமா எங்களை நடத்தினதற்காக நன்றி. இனிமேல் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேவனுடைய நாம் பரிசுத்தப்படுவதாக. இந்த 17வது நாளில் டே 17 17வது நாளில் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23, 24 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஜெரேமியா சாப்டர் 9 verse 23 and 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரம் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அழகான அருமையான வார்த்தை. இந்த டே 17 நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் மேன்மை பாராட்டுவது தேவன் தந்த கிருபைகளுக்காக. தேவன் தந்த கிருபையை தேவன் கொடுத்தார் என்று கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தரை மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இந்த 17வது நாளில் நிறைய பேர் நிறைய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாங்களோ எங்களுடைய தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நன்றாக கவனிங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த 21 நாள் ஜபத்தில் இந்த 17வது நாளில்
கர்த்தர் நம்மை அழைத்து, நம்மை உருவாக்கி, நம்மை அவருடைய நிலையில் வைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை அருமையாக நடத்தி வருகிறார், அழகாக நடத்தி வருகிறார், அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறார், அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், சகல நன்மைகளை கொடுத்திருக்கிறார், சகல ஆசீர்வாதங்கள், சகல மேன்மை, நல்ல வேலையை தந்திருக்கிறார், நல்ல சம்பாதிக்கிறதுக்கான சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். மேன்மை பாராட்ட வேண்டுமென்றால் இவை அனைத்திற்கும் ஒருவரை மாத்திரமே மேன்மை பாராட்ட வேண்டும். அது யார் என்றால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தரை குறித்து மேன்மை ஏனென்றால் தேவன் அதில் தான் பிரியப்படுறார். வசனம் சொல்லுது, இவைகள் மேல் பிரியமாக இருக்கிறார், இவைகளின் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிர் மேலே என்னை பற்றி பேசுப்பா, என்னுடைய காரியத்தை பார்த்து அறிந்து உணர்ந்து அதை பற்றி பேசு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு நான் எவ்வளவு நன்மைகளையும் செழுமையான காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் கிருபா வரங்களையும் கனிகளையும் கொடுத்துருக்கிறேன், நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறேன், நல்ல சொத்துக்களை கொடுத்துருக்கிறேன், நல்ல பிளஸ்ஸிங் கொடுத்துருக்கிறேன். இவை அனைத்திற்கும் நீ சொல்ல வேண்டியது என்னென்னா, நீ மேன்மை பாராட்ட வேண்டியது ஒன்றை குறிச்சல்ல, என் கைபலன், என் கை வேலை, என்னுடைய திறமை, என்னுடைய தாளந்து, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, நான் எப்படிலாம் சம்பாதிக்கிறேன் தெரியுமா? நோ, நான் சம்பாதிச்சனால தான் இந்த வீட்டை கட்டுனேன். என்னுடைய சம்பாத்தியம் இல்லைன்னா, நான் இல்லைன்னா இந்த வீட்டை கட்டியிருக்க முடியாது, இந்த குடும்பத்தை நான் நடத்தியிருக்க முடியாது, இந்த ஊழியத்தை நான் நடத்தியிருக்க முடியாது, இதை நான் செஞ்சிருக்க முடியாது. இவ்வளவும் நான் பாடுபடுறதுக்கு காரணம் யார்? உங்களுக்கு தான் அப்படின்னு என்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறது அல்ல, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தர் அதில் தான் பிரியமாக இருக்கிறாராம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் எவைகளின் மேல் பிரியமாக இருக்கிறார், யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், யாரை கனப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், யாரை உயர்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மை நாமே உயர்த்துகிறதல்ல, நம்முடைய காரியத்தை பேசுகிறது, உயர்வாய் பேசுகிறதல்ல, தேவனுடைய காரியத்தை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை தெரிந்தெடுத்த தேவனை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டும், அவரை குறித்து நான் பேச வேண்டும், என்னை குறித்தல்ல. கர்த்தர் தந்த ஈவு. சங்கீதம் 44:8 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 44:8 தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்பேன். அதாவது வசனம் தெளிவாக போட்டிருக்கு, தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம். நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எல்லாமே தேவனுக்குள் இருக்கிறதா? தேவனுக்குள் இருக்க வேண்டும். தேவனை விட்டு மற்ற காரியத்தில் மேன்மை பாராட்டுகிறது தேவனுக்கு பிரியமானது அல்ல. 17வது நாளில் ஆண்டவர் பேசுகிறார். ஏசாயா 45:25 பார்க்கும் பொழுது, ஐசாயா சாப்டர் 45:25, இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். தேவனுக்குள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். என்னை நீதிமானாக்குனது தேவன், என்னை நீதிமானாக்குனது தேவன், என்னை பரிசுத்தம் பண்ணது தேவன், என்னை இந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறது தேவன். நான் எப்படியோ முட்டி மோதி என்னுடைய திறமையில், என்னுடைய வேலையில், என்னுடைய உழைப்பில் நான் மேலே வந்துட்டேங்க. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. நிறைய பேர்த்துடைய மேன்மை பாராட்டுதல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரங்களை மேன்மையாக வச்சுருக்கிறார், கர்த்தரங்களை உயர்வாக வச்சுருக்கிறார் சொல்கிறாங்க. கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக சிலர் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் உண்மையாக அங்கே நீங்கள் அவங்களுடைய அந்த டெப்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவங்க கர்த்தரை காட்டிலும் அவர்களை அதிகமாக அங்கே சொல்கிறாங்க நிறைய இடத்துல. சிலரை நான் பார்த்து சிரித்ததுண்டு, வருத்தப்படுத்ததுண்டுன்னு சொல்லலை, சிரித்ததுண்டு. ஏனென்றால் கர்த்தர் என்ற பெயரை அவர்கள் பயன்படுத்தி
அவர்களுடைய பெருமையை அதிகமாக பேசுவார்கள். தேவனை பற்றி 5 நிமிஷம், ஆனால் என்னை பற்றி 20 நிமிஷம் பேசுவேன். கர்த்தர் சொல்கிறாரு, இது மேன்மை இல்லை. மேன்மை பாராட்டுகிறவன் என்ன குறித்து மேன்மை பாராட்டு. 1 கொரிந்தியர் 1:31 பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 1:31 பார்க்கும் பொழுது, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. மேன்மை பாராட்டத்தக்கதாக யாரை குறித்து? கர்த்தரை குறித்தே. கர்த்தரை குறித்தே, கர்த்தரை குறித்தே, கர்த்தரை குறித்தே. வசனம் புரிகிறதா? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட. அவர் தான் எல்லாம். அவர் இல்லைன்னா எனக்கு மேன்மை இல்லை. அவர் இல்லைன்னா எனக்கு கனம் இல்லை. அவர் இல்லைன்னா, அவர் நினச்சாதான் எனக்கு இந்த வேலை, அவர் என்னை இந்த வேலையில் வச்சிருக்கணும்னு சித்த வச்சிருக்கிறனால இந்த வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்த மேன்மை. இல்லைன்னா இந்த மேன்மை இல்லை, நான் மேன்மை இல்லாமல் உட்காந்துருப்பேன். கர்த்தரை தான் சொல்கிறார், இது நான் தந்ததுப்பா, இது நான் கொடுத்த மேன்மை. நீ என்ன மேன்மைப்படுத்தாமல் நீ உன்னை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறிய. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த 17ஆவது நாளில் நாம் அவரை அதிகமாக பேச வேண்டும். அவரை குறித்து அதிகமாக என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும், பேச வேண்டும். அவருடைய நன்மைகளை பற்றி பேச வேண்டும். அவர் செய்தவைகள். அதை விட்டுட்டு உலக காரியத்தில் நம்மை பற்றி பெருமையாக பேசுகிறது. ஒருத்தர் சொன்னாங்க, நான் ஜோம் பண்ணனால தாங்க அந்த குடும்பமே மாறிச்சு. எப்படிங்க? எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. நான் ஜோம் பண்ணேங்க, என்னுடைய ஜபத்தில் தான் அது நடந்துச்சு. நான் ஜெபித்து நடக்கிறது. இப்போ இதில் எங்கே ஆண்டவர் இருக்கிறாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ஜெபித்தனால இது நடந்துருச்சு. நான் அப்படிங்கிறது இங்கே நிறைய இருக்குது. என்னால் தான் இது நடந்துச்சு, என்னால் தான் இது செஞ்சு முடித்தாங்க. நோ, திஸ் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வே. இது ஆவிக்குரிய வாழ்க்கையான வழி அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான வழியில் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் என்னை குறித்து மேன்மை பாராட்டு. நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் கிரியை செஞ்சார், இப்படி சொன்னால் அது பரவாயில்ல. நான் ஜெபம் பண்ணேன், அதனால தான் நடந்துச்சு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? நான் ஜெபம் பண்ணேன் அதனால தான் நடந்துச்சு இல்லை. நான் அவங்களுக்காக ஜெபிக்க சொன்னாங்க, ஜெபம் பண்ணேன், கர்த்தர் கிரியை செஞ்சார், கர்த்தர் வேலை செஞ்சிட்டார், கர்த்தர் அங்கே அவங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, கர்த்தர் அங்கே மகத்துவமான காரியங்களை செஞ்சிட்டாரு. இப்போ நான்கிறத ஒரு தடவை சொன்னேன், கர்த்தருங்கிறத 3 தடவை சொன்னேன். நோட் பண்ணிங்களா நீங்கள்? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். கலாத்தியர் 6:14 சொல்லப்படுகிறது. நானும் கலீஷியன் சாப்டர் 6:14, கலாத்தியர் 6:14, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவருடைய சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறு எதையுமே, வேறு எதை பற்றியுமே, வேறு எதையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்படின்னா நான் அவரை பற்றி மட்டும்தான் பேசணுமே தவிர வேறு எதை பற்றி பேசுகிறதல்ல. கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சுருக்கிறார், அதனால் என்னுடைய லைஃப் டெஸ்டிமனியை சொல்கிறேன், என்னுடைய சாட்சியை சொல்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்சார், ரைட். அதுக்குன்னு என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதல்ல. கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும், அவரை குறித்து பேச வேண்டும், அவர் செய்த நன்மைகளை பேச வேண்டும்,
அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மற்றவர்களை கட்டி எழுப்பும். நம்மை பற்றி சொல்லலாம், சொல்ல வேண்டாம்னு இல்லை. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்சதை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணுமே தவிர, நம்மை பற்றி சொல்லி நம்ம பற்றியே சொல்லி நம்ம பெருமையை நம்முடைய காரியத்தை சொல்லுகிறது இட்ஸ் நாட் அ ஃபேர் திங். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். இன்றைக்கி 17வது நாளில் ஆவியானவர் சொல்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீங்கள் என்னுடைய நாமத்தை சொல்லுங்கள், நீங்கள் என் பேர் அதிகமாக பேசுங்க, நீங்கள் என்னை பற்றி பேசுங்க, நீங்கள் என்னை பற்றி மேன்மை பாராட்டுங்க. நீங்கள் என்னை பற்றி சொல்கிறீங்களா, என்னை பற்றி பேசுகிறீங்களா, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். என்னுடைய நாமத்தை சொல்கிறீங்களா? என் பெருமையை, என் வீட்டின் பெருமையை, என் குடும்பத்தின் பெருமையை, என் வேலையின் பெருமையை, என் பிள்ளைகளுடைய பெருமையை, என் சொந்தக்காரங்களுடைய பெருமையை, என் ஃப்ரெண்ட்ஸோட பெருமையை, இதெல்லாம் பேசுகிறதுக்காக இல்லை, தேவனுடைய காரியத்தை பேச வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். நல்லா கவனிச்சிங்களா? வார்த்தையை கவனிச்சிங்களா? பாயிண்ட் அதுதான். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர. அப்போ நான் ஆண்டவரை பார்த்துருக்கிறேன் அப்படின்னா நான் ஆண்டவரை பற்றி தான் பேசணும். நான் ஆண்டவருடைய அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன்னா நான் ஆண்டவரை பற்றி தான் அதிகமாக அந்த அனுபவத்தை சொல்லணும். நான் அவர்கிட்டருந்து நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிற அவருடைய நன்மையை பற்றி நான் பேசணும், என்னை பற்றி அல்ல. ஏன்னா வசனம் சொல்லுது, குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறிய முடியாது. அப்போ என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, எனக்கு குமாரனை காட்டியிருக்கிறாரு பிதா. குமாரனுடைய நன்மையை பெற்றிருக்கிற நான், குமாரனுடைய விடுதலை பெற்றிருக்கிற நான், எனக்கு குமாரனை வெளிப்படுத்தி இருக்கிறார், எனக்கு குமாரனை பற்றி சொல்லியிருக்கிறார். அப்போ எனக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரை பற்றி மேன்மையாக பேசணுமே தவிர என்னை பற்றி மேன்மையாக பேசுவது அது த வேஸ்ட் ஆஃப் டைம். சில ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு விசுவாசிகளை கூப்பிடுவாங்க, வாங்க எல்லாம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்காக நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் போக 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 சொந்த கதை, சோக கதை, அவங்க வீட்டில் கதை, அவங்க வீட்டில் நடந்த கதை, இவங்க வீட்டில் அவங்க பிள்ளைங்க வீட்டில் நடந்த கதை, பேர வீட்டில் நடந்த கதை, சொந்தக்காரங்க வீட்டில் நடந்த கதைன்னு மற்ற கதையெல்லாம் பேசி 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 ஜெப நேரம் குறைஞ்சிரும். மற்ற கதைகளெல்லாம் அதிக நேரம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. யாரை பற்றி பேச வேண்டுமோ அவர்களை பற்றி பேசாமல் மற்ற காரியங்கள் எல்லாம் பேசுகிறது. இப்போ எங்கே ஜெபம் என்கிற பெயரில் அங்கே ஆண்டவருடைய மேன்மை பாராட்டுதல் இல்லாமல் யார் யாரையோ பற்றி பேசிட்டு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது தான் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் என்பதற்கான பெயராக மாறுகிறது. நன்றாக கவனிங்க. இந்த 17வது நாளில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரியம் என்னவென்றால், நீ மேன்மை பாராட்டின என்னை பற்றி மேன்மை பாராட்டுப்பா, என்னை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். நான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிற என்ன, நீ அப்போ என்னை பற்றி தான் பேசணும். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உன்னுடைய மேன்மையை பற்றி பேசாத. பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து, நாளை யார் தெரியுமா, பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, நான் எனக்கு இருக்க செல்வாக்கு என்ன தெரியுமா, என்னுடைய பணபலம் தெரியுமா, என்ன ஃபேமிலி என்ன தெரியுமா, மேன்மை பாராட்ட வேண்டாம்.
ஐஸ்வர்யவான் தன்னை குறித்து ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஒரு ஐஸ்வர்யவான் தேவனிடத்தில் வந்தான். ஆண்டவரே, பரலோக ராஜ்யம் போவதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அவன் கேட்டது சரி. அவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் போகணுன்னா உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு, எல்லாத்தையும் விற்றுட்டு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அப்புறம் நீ வா, நான் உனக்கு ஹவு டு கோ அப்படிங்கிற, எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்கான வழியை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் ஆயிடுச்சு. என்னென்னா, இவனுக்கு தான் நிறைய ஆஸ்திகள் சொத்துக்கள் இருக்கிறபடினால, அதில் சொஃபிஸ்டிகேட்டடாக வாழ்ந்தனால எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு நான் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ளே எழும்பினபடினால அவன் போனவன் திரும்பி வரவே இல்லை. ஏனென்றால் அவனுடைய மேன்மை போய்விட்டுருது. அந்த மேன்மை போயிடுச்சுன்னா, நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்னா என்னை யார் மதிப்பா? எனக்கு இருக்கிறத பணம் போயிருச்சுன்னா யார் என்ன மதிப்பா? எனக்கு இருக்கிறத பணத்தை வச்சு, செல்வாக்கச்சு வச்சு, இந்த வீட்டை வச்சு, இப்படி எல்லாம் நான் காட்டிகிட்டு இருக்கிறனால தான் நான் அப்படி இருக்கிறேன். 4 பேர் என்னை மதிக்கிறாங்க, மேன்மை பாராட்டுகிறா, நான்லாம் சோஷியலில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் தான் சொல்கிறார், இது வேண்டாம், இதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு. நீ இதையெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காத, நீ என்னை குறித்து பேசு, இதில் தான் நான் பிரியப்படுறேன். நீ உன்னுடைய பெருமையும் உன்னுடைய கெத்தையும் உன்னுடைய சோஷியலில் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா சமுதாயத்தில் அப்படிங்கிறத பற்றி நான் இதில் பிரியப்படலைப்பா, நான் இதில் பிரியப்படலை. ஆண்டவர் சொல்கிறார், இவைகளின் மேல் எதில் என்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுல நான் பிரியமாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நம்மை குறித்து மேன்மை பாராட்டுகிறது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. இந்த 17வது நாளில் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவரை குறித்து பேசுவது தான் மேன்மை. அவரை குறித்து அறிவிப்பது மேன்மை. அவரை குறித்து நாம் எதை செய்கிறோம் அதுதான் மேன்மை. நம்மை குறித்து பேசுவது மேன்மை அல்ல. நம்மை குறித்து பேசுவது தகுதி இல்லை. அவரை குறித்து பேசுவதே சிறந்த தகுதியாக இருக்கிறது. இந்த 17வது நாளில் தேவ ஆவியானவர் நம்மகிட்ட பேசின வார்த்தை தான். ஜெபிக்கலாமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த டே 17 எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. மேன்மை பாராட்டுகிறவன் அவரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று வசனம் சொல்கிறது போல, உம்மை குறித்து மேன்மை பாராட்டி உம்முடைய வார்த்தையில் நாங்கள் இன்னும் அதிகமாக நிலைநிற்க தேவன் கிருபை செய்வீராக. உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.